ஹாய், இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னா தனியா போகும்போது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் டிராவல் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க லக்கேஜ் வந்து செக் இன் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், பவர் பேங்க் இது எல்லாமே டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியா இல்ல, இது டிஜிட்டல் வியட்நாம். ஹாய், இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னா தனாங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றீங்க. அது ஸ்டூடெண்டா இருக்கட்டும், பேரண்டா இருக்கட்டும். வரும்போது நாங்க கூட்டிட்டு வந்துருவோம், ஓகே. ரிட்டர்ன் போகும்போது பேரண்ட்ஸ் நீங்க ஒரு கேங்கா தான் போவீங்க. நீங்க வரும்போது தெரியல, எங்களுக்கு தனியா போகும்போது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, இது எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னும் போது, அதாவது நீங்க இன்டர்நேஷனல் டிராவல் பண்றீங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டைம் டிராவலரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 3 hours பிஃபோர் வந்து ஏர்போர்ட் வந்துருங்க. நீங்க ரெகுலர் ஃபிளைட் டிராவல் பண்ற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா செக்இன்க்கு பிஃபோர் வந்தா போதும். இங்க உள்ள வந்ததுமே இந்த மாதிரி செக்இன் கவுண்டர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்க எந்த ஃபிளைட்ல போறீங்களோ அந்த ஃபிளைட்டோட செக்இன் கவுண்டர், இப்போ இண்டிகோனா இண்டிகோ, ஏர் ஏஷியானா ஏர் ஏஷியா, அந்த மாதிரி நீங்க எந்த ஃபிளைட்ல போறீங்களோ அந்த ஃபிளைட்டோட செக்இன் கவுண்டருக்கு நீங்க வந்து வந்துடணும். இப்போ நாங்க போறது வந்து ஏர் ஏஷியா. ஸோ நான் ஏர் ஏஷியா கவுண்டருக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் செக்இன் கவுண்டருக்கு வந்தீங்க அப்படின்னா யூஸ்வலி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் புதுசாக ட்ராவல் பண்ணுறவங்க, ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்க 3 hours ப்ரியாரே வந்து செக்இன்க்கு வந்துடுங்க. நாங்கள் யூஸ்வலி ட்ராவல் பண்ணுறதுனால எங்களுக்கு டைமிங்ஸ் தெரியும். ஸோ ஆக்சுவலி ஒரு கவுண்டர்லேயும் ஒரு டைமிங்க்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ உங்கள் ஃப்ளைட் ஒரு 9 மணிக்கு அப்படின்னா சில ஏர்போர்ட்டில், சில ஏர்லைன்ஸில் வந்து 8 மணிக்கே செக்இன் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சில ஏர்லைன்ஸில் 8:15க்கு, சில ஏர்லைன்ஸில் 8:10க்கு அந்த மாதிரி செக்இன் க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் பிஃபோர் 1 hour வந்து கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். என்னோட ஃப்ளைட் வந்து இன்னைக்கு மார்னிங் 9 o'clock. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7:55. நான் கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். பட் யூஸ்வலி ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையராக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி டைம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஏர்போர்ட் வந்துருங்க. எனக்கு ஏர் ஏஷியா பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு 50 நிமிஷத்துக்கு முன்னாடி செக்இன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்கள் உங்கள் பேக் எல்லாம் வந்து இங்கே செக்இன் பண்ணணும், நீங்கள் உங்கள் லக்கேஜ். ஸோ இந்த லக்கேஜ் டைம் நீங்கள் செக்இன் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை க்ளியராக பண்ணணும்.
50 minutes முன்னாடி, அதாவது 1 மணி நேரம்னே வச்சுப்போமே, 9 மணினா 8 மணிக்கெல்லாம் இந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு வேளை டிலேவாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஃப்ளைட் அலோவே பண்ண மாட்டாங்க. இன்னும் ஃப்ளைட்டுக்கு 1 மணி நேரம் இருக்குது, அந்த கதையே கிடையாது. செக்இன் வந்து 8 மணிக்கு முடியுதுன்னா நீங்கள் 8 மணிக்குள்ளே செக்இன் பண்ணி முடிச்சிருக்கணும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஏர் ஏஷியா தனாங்லேருந்து பேங்காக்லேருந்து சென்னை இப்படி போட்டிருக்கோம். பிசிடியூக்கு வர பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஆக்சுவலி இந்த ஃப்ளைட்டில் தான் ரிட்டர்ன் போவீங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம சென்னையிலேருந்து வந்தாலும் சென்னை டு பேங்காக் இல்லைன்னா சென்னை டு மலேசியா டு தனாங் வருவோம். பட் நம்ம சென்னையிலேருந்து ஹோச்சிமின் போகிறோம், கேன்டோக்கு இந்த மாதிரி கேன்டோக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு சென்னை டு கொல்கட்டா இல்லை சென்னை டு டெல்லி போயிட்டு நம்ம டெல்லியிலேருந்து ஹோச்சிமின் வந்துடுவோம். நீங்கள் இங்கே வந்ததும் உங்களோட பாஸ்போர்ட் கொடுக்கணும். பாஸ்போர்ட்டும் உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்போர்ட் அதை நீங்கள் சென்னையிலேருந்து இல்லை இந்தியாவிலேருந்து கிளம்பும் போது உங்களோட வீசா காப்பியும் பேரண்ட்டுக்கு வீசா காப்பியும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரே ஏர்லைன்ஸ், இப்போ நீங்கள் 2 ஃப்ளைட் மாறும்போது ரெண்டுமே ஒரே ஏர்லைன்ஸ். அதாவது இப்போ எனக்கு வந்து ரெண்டுமே ஏர் ஏஷியா தான். இங்கேருந்து பேங்காக்கும் எனக்கு ஏர் ஏஷியா தான், பேங்காக்லேருந்து சென்னையும் எனக்கு ஏர் ஏஷியா தான். ஸோ அந்த மாதிரி ஒரே ஃப்ளைட்டு நீங்கள் சென்னை டு கொல்கட்டா இண்டிகோ, கொல்கட்டா டு ஹோச்சிமினும் இண்டிகோ, இல்லை சென்னை டு டெல்லி ஏர் இண்டியா, டெல்லியிலேருந்து ஹோச்சிமின் ஏர் இண்டியா, இந்த மாதிரி ஒரே கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகும்போது நீங்கள் இங்கே பேக்கேஜ் செக்இன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே செக்இன் பண்ணுற பேக்கேஜை நான் சென்னையில் தான் எடுப்பேன், பேங்காக்ல நான் எடுக்க மாட்டேன். ஸோ எந்த ஏர்போர்ட் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு செக்இன் கவுண்டர் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த செக்இன் கவுண்டரில் நீங்கள் வந்து லக்கேஜ், அதாவது லக்கேஜை நம்ம 2ஆக பிரிப்போம். ஒன்று வந்து நம்ம ஹேண்ட் பேக்கேஜ், அதாவது நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ். இன்னொன்று வந்து செக்இன் பேக்கேஜ். செக்இன் பேக்கேஜ்னா நம்ம வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து நம்ம கொடுத்து அனுப்புகிற லக்கேஜ். 2 லக்கேஜாக பிரிப்போம். ஸோ ஹேண்ட் பேக்கேஜில் என்ன வைக்கணும், செக்இன் பேக்கேஜில் என்ன வைக்கணும்னு தனியாக ஒரு வீடியோவே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம செக்இன் பேக்கேஜ் செக்இன் பண்ணணும். அதாவது நம்ம எடுத்துகிட்டு வந்த லக்கேஜஸை இந்த மாதிரி செக்இன் கவுண்டர்ஸ் இருக்கும். ஏர் ஏஷியானா ஏர் ஏஷியா, இண்டிகோனா இண்டிகோ, ஏர் இண்டியானா ஏர் இண்டியா, தாய் ஏர்வேஸ்னா தாய் ஏர்வேஸ், எமிரேட்ஸ்னா எமிரேட்ஸ், இந்த மாதிரி செக்இன் கவுண்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த செக்இன் கவுண்டரில் போயிட்டு நம்மளோட பாஸ்போர்ட்டும் வீசா, இங்கே வந்து வீசா தேவையில்லை, ஸோ வீசா தேவை இருந்தால் வீசாவும் ப்ரொவைட் பண்ணி நம்மளோட பேக்கை நம்ம செக்இன் பண்ணிக்கலாம். செக்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. போர்டிங் பாஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க, நீங்கள் எந்த கேட்டுக்கு போகணும், எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் லக்கேஜ் வந்து செக்இன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது எத்தனை பேக்கை செக்இன் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை டேக் வந்து உங்கள் போர்டிங் பாஸ் பின்னாடியே பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம 2 பேட்ச் செக்இன் பண்ணியிருக்கோம், அதனால 2 டேக் கொடுத்துருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்லலாம் இது கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா இதை நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. மற்ற ஏர்போர்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் போன ஏர்போர்ட்ஸில் ப்ராப்ளம் கிடையாது. பட் நம்ம திருச்சி ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸ் வந்து இந்த நம்பரும் நம்மளோட பேக்கில் ஒட்டியிருக்க நம்பரும் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணி தான் வெளியவே விடுவாங்க. ஸோ அதனால இதுவும் முக்கியம். ஸோ இந்த மாதிரி நமக்கு செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் கொடுத்ததும் நம்ம இங்கேருந்து மூவ் ஆகி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் அப்படின்னும் போது நிறைய இடத்துல 2 விஷயம் தான். ஒன்று இமைக்ரேஷன், இன்னொன்று செக்யூரிட்டி செக். இந்த 2 விஷயத்தை தாண்டி தான் நம்ம கேட்டுக்குள்ளே போக முடியும். போகலாம். இமிக்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி செக் தாண்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். நிறைய பிராண்ட் இருக்கும். லைக் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து, ஆல்கஹால்லேருந்து, சாக்லேட்ஸ்லேருந்து, பிஸ்கட்ஸ்லேருந்து எல்லாமே டியூட்டி ஃப்ரீயில் கிடைக்கும்.
அதாவது இது வந்து எம்ஆர்பி ஒரு ரேட் போட்டு நமக்கு ஆஃபர்னு போட்டிருக்க ரேட் நான் யூஸ்வலி வாங்குற ரேட்டு தான். எம்ஆர்பி வந்து 16K போட்டிருக்காங்க. ஆஃபர் போக 12K வருது. இது எப்போ $209 20% சேலில் இருக்கு. $209 இது எஸ்டேலோட நைட் க்ரீம். நான் யூஸ் பண்ணுறது இல்லை, பட் நிறைய செலிப்ரிட்டிஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சமந்தா ஒரு வாட்டி ஒரு வீடியோவில். ஸோ இப்படி எதுவும் ஆகாது. என்ன ஆகும்? $200 $210. அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 19,000 வரும்னு நினைக்கிறேன். 17,000 வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் வந்து டியூட்டி ஃப்ரீயில் கிடைக்கும். கம்மியாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க, பட் அதே ரேட்டில் தான் கிடைக்கும். ஏன்னா வந்து எனக்கு எதுவும் பெருசாக கம்மியாக இருக்க மாதிரி தெரியல. யூஸ்வலி நம்ம வாங்குகிற ப்ரைஸில் தான் இருக்குது. லான்ச் இருக்கா இங்க? பட் ஆனால் நமக்கு டைம் இல்லைல்ல. டைம் இல்லை. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் ஃப்ளைட் நமக்கு. அதே மாதிரி எல்லா ஏர்போர்ட்லேயுமே வந்து நீங்கள் எந்த ஏர்போர்ட்டில் இருக்கீங்களோ அந்தந்த ஊரோட நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இங்கேனா நமக்கு ஹேட் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஏர்போர்ட்லேயுமே வந்து எல்லா ஏர்போர்ட்லேயுமே நிறைய இப்போ இங்கேனா மேட் இன் வியட்நாமில் நிறைய பொருள் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சென்னை ஏர்போர்ட்ஸில் சென்னை திங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்தந்த ஊர் ஏர்போர்ட்டில் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரிலாம் ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வரீங்க, ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து உங்கள் ஊருக்கு, வீட்டுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போகிறீங்கன்னா முன்னாடியே பிளான் பண்ணி வாங்கிடுங்க. அதெல்லாமும் என்னென்ன வாங்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து வீடியோஸ் இருக்கு. அதுவுமே நான் போஸ்ட் பண்றேன். செக்யூரிட்டி செக் வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கும் டிஃபர் ஆகும். எல்லா ஏர்போர்ட்லையும் நார்மலி வந்து மொபைல்ஸு, லேப்டாப்ஸ், பவர் பேங்க் இது எல்லாமே தனியாக செக்ஷனில் தான். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து தனியாக ஒரு பாஸ்கெட்லேயும், மீதி நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பாஸ்கெட்லேயும் வந்து ப்ளேஸ் பண்ணணும். இங்கே செக்யூரிட்டி செக்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் தனியாக கழட்டி வைக்கணும், பெல்ட் தனியாக கழட்டி வைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் வந்து தனித்தனியாக கழட்டி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக தான் வந்து செக்யூரிட்டி செக் தாண்டி இங்கே வரும். ஸோ செக்யூரிட்டி செக்கில் மேஜர் 100 ml மேலே, அதாவது நீங்கள் ஒரு பேக் வச்சுருக்கீங்க, ஒரு லிக்விட் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதோ ஒன்று லைக் நம்ம மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நம்ம பேக்கில் வச்சுருப்போம். இது வந்து 100 ml 100 grams தாண்டாமல் இருக்கணும் அந்த பேக்கு. இது வந்து நிறைய ஏர்போர்ட்டில் இது வந்து செக் பண்ணுவாங்க. சில ஏர்போர்ட்ஸில், நம்ம சென்னை ஏர்போர்ட்டில், இந்தியன் ஏர்போர்ட்ஸில் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, பெருசாக பண்ண மாட்டாங்க. பட் இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க. ஸோ 100 ml மேலே கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அதாவது நீங்கள் மறுபடியும் போய் செக்இன்ல வச்சு பண்ணுங்க அப்படின்னா அது உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பேக் பேக் பண்ணும்போது இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பேக் பண்ணணும். 100 ml 100 grams தாண்டி செக்யூரிட்டி செக்இன்ல வைக்காதீங்க. இந்தியன் ஏர்போர்ட்ஸில் ப்ராப்ளமே கிடையாது, அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே பேங்காக்ல, தனாங்கில் பெருசாக நோ ப்ராப்ளம். பேங்காக்லலாம் கண்டிப்பாக செக் பண்ணி தூக்கி கடாச்சிடுவாங்க. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது எல்லாருமே வந்து ஒரே மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருந்து தனாங் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஃப்ளோலே போயிடுங்க. ஏன்னா திஸ் ஹேப்பன் டு அஸ் ட்வைஸ். ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா சென்னை டு பேங்காக் தனியாக நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டேன். அகெயின் பேங்காக் டு தனாங்க்கு நான் தனியாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். எனக்கு நான் அப்புறமா தான் நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். சென்னை டு பேங்காக்ல 2 ஏர்போர்ட் இருக்கும். ஒன்று வந்து தன்மொயிங், இன்னொன்று வந்து ஸ்வர்ணபூமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா சென்னை டு பேங்காக் தன்மொயிங்க்கு புக் பண்ணிவிட்டு, பேங்காக் டு தனாங் வந்து ஸ்வர்ணபூமியிலேருந்து புக் பண்ணிட்டேன்.
ஸோ எங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு, 4 hours டைம் இருந்ததுனால நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். பட் யூஸ்வலி நீங்கள் வந்து ஃப்ளைட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரே டைமில் வந்து ஃப்ளைட் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி மும்பைலையும் அப்படி தான். மும்பையில் வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட் தனியாக இருக்கும், இன்டர்நேஷ்னல் டெர்மினல் வந்து தனியாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து when we went to மால்தீவ்ஸ்லேருந்து வரும்போது நான் என்ன பண்ணேன்னா தனித்தனியாக டிக்கெட் புக் பண்ணேன். மும்பையில் இருந்து வந்துட்டு அகெயின் மும்பையில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ மும்பை டு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு மால்தீவ்ஸ் டு மும்பை வரும்போது இன்டர்நேஷ்னல் அரைவலில் வந்துட்டோம். ஸோ இன்டர்நேஷ்னல் அரைவல் வந்ததுனால ஸோ அங்கே பக்கத்தில் தாஜில் ரூம் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் ஒரே டெர்மினல் தான், ஒரே ஏர்போர்ட் தான். இப்போ நம்ம சென்னையிலலாம் ஒரே ஏர்போர்ட் தானே, ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒரே ஏர்போர்ட்டு தான் சொல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு கரெக்ட் டைமிங்க்கு போயிட்டோம். பட் அப்புறம் தான் தெரிஞ்சது டொமஸ்டிக் வந்து அங்கேருந்து ஒரு 5 kilometers அந்த மாதிரி சம்திங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அகெயின் நாங்கள் அதை ட்ராவல் பண்ணி ரொம்ப லாஸ்ட் மினிட்ல ஓடி வந்து தான் வந்து அந்த ஃப்ளைட்டே பிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க, அது பண்ணாதீங்க. ஃப்ளைட்ஸ் டெஸ்டினேஷன் பார்த்து புக் பண்ணுங்கள். அதாவது பேங்காக்னு இருக்கும், மும்பைன்னு இருக்கும், பட் டெர்மினல் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஏர்போர்ட் கோடு இருக்கும். இப்போ நம்ம சென்னைனா MAA இதுதான் ஏர்போர்ட் கோட். அந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட்டுக்கும் ஒரு கோட் இருக்கும். தலாங்னா DAD இதுதான் ஏர்போர்ட் கோட். ஸோ ஒரு ஏர்போர்ட்டுக்கும் ஒரு கோட் இருக்கும். அந்த ஏர்போர்ட் கோடு பார்த்து செக் பண்ணுங்கள், நேம் பார்த்து புக் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் கிளம்புற டைமிங்கும் இங்கே ரீச் ஆகிற டைமிங்கும் டிஃப்ரெண்ட். அதாவது நீங்கள் வந்து அதுதான் நம்ம ஊரில் வந்து நீங்கள் ஒரு 4:30க்கு கிளம்புறீங்க அப்படின்னா நம்ம ஊர் டைமிங்க்கு நீங்கள் ஒரு 7:30 8க்குலாம் இங்கே ரீச் ஆகிடுவீங்க. பட் இந்த ஊர் டைமிங்க்கு நீங்கள் 9:30க்கு தான் ரீச் ஆவீங்க. நிறைய பேரண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டவுட் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஃப்ளைட் டைமிங் வந்து 4 hours தான் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது எனக்கு 7 hours காமிக்குது, 8 hours காமிக்குது, அண்ட் நிறைய பேருக்கு 12 hours காமிக்குது. நீங்கள் ஆனால் ஏன் ஃப்ளைட் டைமிங் 4 hours சொல்கிறீங்க? நான் சொல்கிறது ஃப்ளைட் டைமிங்கிறது நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற டைம், பறந்துட்டு இருக்க டைம் மட்டும்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி உட்கார்ற டைம், பேசுகிற டைமெல்லாம் நமக்கு கணக்கு வராது. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஏர்போர்ட் உங்களுக்கு ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னும் போது பிஃபோர் 2 to 3 hours நீங்கள் ஏர்போர்ட் வந்துடுவீங்க. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்கள 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட் வர சொல்வேன். ஏன்னா நீங்கள் செக்இன் பேக்கேஜ் கரெக்டாக இருக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்டும் செக்இன் பண்ணிவிட்டு எனக்கு கரெக்டாக வரணும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து 3 to 4 hours ப்ரியாரே வந்து டைம் ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிவிடுவோம். ஏன்னா உங்களுக்கு கவுண்டர் பார்த்தீங்கன்னா செக்இன் கவுண்டர் 4 hours பிஃபோர் டிபார்ச்சர் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் ட்ராவல் பிளான் பண்ணணும். 4 hours ஃப்ரம் இந்தியா அப்படின்றது நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற டைம். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வருவீங்க. அப்புறம் லே ஓவர் சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு கொல்கட்டா டு ஹோச்சிமின் அப்படின்னும் போது கொல்கட்டாவில் உங்களுக்கு ஒரு 2 hours டைம் இருக்கும். நீங்கள் அந்த டொமஸ்டிக்கில் இறங்கி இன்டர்நேஷ்னலுக்கு மாறணும், அங்கே தான் உங்களுக்கு இமைக்ரேஷனும் நடக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 2 hours டைம் இருக்கும். ஸோ இந்த 2 hours டைமிங்கு அதுக்கப்புறம் நீங்கள் லேண்ட் ஆகிட்டு ஏர்போர்ட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 1/2 hour to 1 hour ஆகும். ஏன்னா அங்கே ஒரு இமைக்ரேஷன் செக் இருக்கும், அதை முடிச்சுட்டு தான் நீங்கள் வெளியே வருவீங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 8 to 9 மணி நேரம்ன்றது அப்ராட் ட்ராவல் பண்ணுறீங்க. இல்லை ஒரு 3 மணி நேரம் ஃப்ளைட்டுக்கே இது கண்டிப்பாக ஆகிடும். நீங்கள் சென்னை டு கோயம்புத்தூர் போனீங்கன்னா கூட 1 மணி நேரம் தான் ஃப்ளைட்டு. பட் ஆனால் ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் ஒரு 1 மணி நேரம் பிஃபோராக இருப்பீங்க. 1 மணி நேரம் முடிச்சுட்டு, அதாவது அங்கே ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டு அங்கேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த டைமிங்ன்றது உங்களுக்கு நார்மலி வந்துடும். ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம பழகிக்கணும். டிபார்ச்சர் நமக்கு 9 o'clock இந்த மாதிரி 9:35 போட்டிருக்காங்க. 8:30 தான் ஆகுது. இன்னும் 1 hour இருக்கா? இந்த மாதிரி வந்து டிலேஸ், ஃப்ளைட் ஏதாவது டிலேஸ் இருக்குது, இல்லை தள்ளி வச்சுருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க டைமிங்கு. ஆனால் யூஸ்வலி ஃப்ளைட் டிலேஸ் வந்து இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பிளானும் பண்ணணும். இப்போ எனக்கு ஆக்சுவலி ஃப்ளைட் வந்து 9 o'clock, 9:35க்கு இப்போ வந்து டிலே ஆயிருக்கு. 30 minutes டிலே ஃப்ளைட். ஸோ 9:35 இன்னும் ஒரு 1/2 hour நம்ம சுற்றலாம் எங்கேயாச்சு. அதுதான் நம்ம போக போகிற ஃப்ளைட் வந்து வந்துடுச்சு. நிறைய ஏர்போர்ட்ஸில் வந்து தண்ணி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு. செக்யூரிட்டி செக்லேயே வந்து நீங்கள் தண்ணி பாட்டில் எடுத்து வெளியே போட்டுடணும். ஏன்னா வந்து எந்தெந்த ஏர்போர்ட்டில் வந்து தண்ணி அலோவ் பண்ணலையோ அந்தந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நான் தனாங் ஏர்போர்ட்டில் உள்ளே வந்திருக்கேன், எனக்கு தனாங்க தண்ணி அலோவ் பண்ணல அப்படின்னா வேறு வழியே கிடையாது. ஃப்ளைட்டில் எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயாக அப்படின்னு அர்த்தம். தண்ணி வந்து ஒரு ½ லிட்டர் வந்து $2, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 170 ரூபா. ஒரு ½ லிட்டரு தண்ணி பாட்டில் 170 ரூபா நம்ம ஊர் காசுக்கு ஃப்ளைட்டில். ஸோ அதனால நீங்கள் தண்ணி வேணும் அப்படின்னா முன்னாடியே இங்கே வாங்கிடுங்க. ஸோ தண்ணி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அது ஒரு விஷயம். செகண்ட் திங் அபவுட் ஃபுட், எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஏர்லைன்ஸில் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏர் ஏஷியா, இண்டிகோ, இவங்க எல்லாமே வந்து ஃபுட்டு எதுவுமே தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. ஃபுட்டு கொடுப்பானான்ற மாதிரி ஃபுட்டு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. பட் சில ஏர்லைன்ஸ் லைக் ஏர் இண்டியா, எமிரேட்ஸு, தாய் ஏர்வேஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுட் பசிக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஃப்ளைட் ட்ராவல் நான்லாம் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு தான் வருவேன் சென்னையிலேருந்து, இல்லை ஃபுட் வாங்கிட்டு தான் வருவேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுட் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணியே வந்து அனுப்புவோம். லைக் வந்து இப்போ நீங்கள் மதியம் ஃப்ளைட் ஏறுறோம் அப்படின்னும் போது மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கும் பேக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியே தான் வந்து பசங்களுக்கு இது பண்ணுவோம். ஏன்னா ஃப்ளைட்டில் நம்ம சாப்பிட்லாம், நோ ப்ராப்ளம். புளி சாதத்தில் என்ன வேணுமோ எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க. Digital India. Oh. Digital India அல்ல, இது Digital Vietnam. Yeah, நம்ம இதில் boarding. ஸோ கேட்டில் வந்து நம்ம போர்டிங் பாஸ் பார்த்துட்டு போர்டிங் பாஸ் செக் பண்ணிவிட்டு அது ஒரு பார்ட்டை கிழிச்சிட்டு மீதி வந்து நம்மக்கிட்ட ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு உட்காந்துட்டு கிளம்பி வர வேண்டியது. அது நான் சொன்ன மாதிரி இங்கே இந்த ஃப்ளைட்டில் வந்து ஃபுட் கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி ஃபுல்லாக சாப்பிட்டதுனால ஒன்லி ஸ்லீப்பிங் ரூம். Hello. Welcome to Mayortina Plaza.